நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம நாளைக்கான நியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். நாளைக்கான நியூஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான நியூஸுக்கு போவோம். ஸோ எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 26,170. ஸோ 26,170க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி கேப் வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனாவும், அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா 25,900ம் முக்கியமான ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 26,170க்கு கீழ மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் வச்சிருக்கு. அதே போல கேப்பையும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, எகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 25,900. இன்னும் ஜஸ்ட் 40 டூ 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜோனா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோன மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஒருவேள இந்த ஜோனுக்கு கீழ ஸ்டேபிள் ஆகுதுன்னா, ஸோ நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம் அகைன் 25,500க்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாக்கு கீழ மார்க்கெட் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லோ 25,800. சரிங்களா? 25,800க்கு கீழ மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகுது. கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் வந்து இருக்கு. அதுக்கான ரேஞ்ச் 25,400. சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கான வியூஸ பார்ப்போம். அதாவது இது ஒரு லாங் டெர்ம் வியூ தான். ஸோ உடனே இந்த இடத்துக்கு வந்துரும் நான் சொல்ல வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றதுன்னா, இந்த இடத்துல நான் ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். 26,250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல தான் இந்த சப்போர்ட் ஜோனும். சரிங்களா? ஸோ 26,000 டூ 250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, ஸோ கேப்பையும் அடுத்ததா இந்த ரேஞ்ச ரீச் பண்ணும்னு நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இந்த ஜோன நான் எப்படி இண்டிகேட் பண்ணி சொன்னனோ, அதே போல இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 25,800. இந்த ஜோன் ஒரு வேள மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 25,400 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. பட் இது வந்து உடனே நடக்குமா, நடக்காதான்னு தெரியல. பட் இந்த ஜோனுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா, ஸோ அந்த டைம்ல இந்த ஏரியால பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றத நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா நான் வீடியோ போடுறேன். அப்ப பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? நாளைக்கான ஜோன் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஜோன் ஆம் 26,000. இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன். ஸோ 25,880. 25,880. இந்த 2 ஜோனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். ஸோ லோ வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ என்னோட வியூஸ் பிரகாரம் டார்கெட் வந்து இன்னொரு 50 டூ 40 பாயிண்ட்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிக் ஃபால் அப்படிங்கிறனால, நாளைக்கும் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ மேபி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் புல் பேக் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த புல் பேக் நடந்தால் என்ன பண்ணலாங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ புல் பேக் நடந்தது அப்படின்னா, ஸோ நாம இந்த ஜோன் ஒருவேளை ஓப்பனிங்லேயே 26,060 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, இட் வில் கோ அப் டு அகைன் ரீடெஸ்ட் த மார்க்கெட் அப் டு 26,200. இந்த லெவல்ல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 26,060 இந்த லெவலுக்கு மேல ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் அவுட்டா இருக்கு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்றதுக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 26,200. இந்த லெவலுக்கு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அம் ஒருவேள மார்க்கெட் இந்த டே ஹைய இந்த 26,060 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து will come down up to the support zone. So next support zone 25,880. நான் எதிர்பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டு 26,250 அகைன் ரீடெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டு 25,880.
ஸோ இந்த லெவலுக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா? அல்லது பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுதாங்கிறத வச்சு நம்ம அடுத்த வியூ. ஒருவேள மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கிற மாரி இந்த ரேஞ்ச்லாம் ரீச் பண்ணாம, பிரேக் அவுட் ஆகாம, ஓப்பனிங்லேயே மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆகுது அப்டின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,880க்கு கீழ, அதாவது இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லயே இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, வில் கம் டவுன் அப் டூ 25,800. சரிங்களா? ஸோ, ஒருவேள மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல போகாம மார்க்கெட் இப்படியே சஸ்டெயின் ஆகுது. இங்க பிரைஸ் ஆக்ஷன் எதுவும் சேஞ்சஸ் நடக்கல அப்படின்னா, அகைன் மார்க்கெட் இட் வில் கம் டவுன் அப் டூ 25,400க்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம். பட் இதெல்லாம் நாளைக்கே நடக்கும்னு நான் சொல்ல வரல. மேபி மார்க்கெட் 25,880க்கு கீழ ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 25,800. அதன் பிறகு இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய சார்ஜஸ் வந்து 25,400க்கு சார்ஜஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வியூ. ஒருவேள மார்க்கெட் அகைன் எதிர்பார்த்த மாரி கேப் டவுன் ஆயிட்டு, இந்த ரேஞ்சுக்கு மேல அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கிரியேட் ஆயிட்டு, இதுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் இட் வில் கம் அப் டூ 25,000 சாரி 26,250 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன்ஸ் என்னென்னன்னா, மார்க்கெட் ஒருவேள ஓப்பனிங் எங்க ஆனாலும் சரி, இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,250க்கு போகலாம். அப்படி இல்லாம பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வில் கம் டவுன் அப் டூ 25,080 பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை இங்கேயே ஓப்பன் ஆனாலும் பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய 25,880 சான்சஸ் இருக்கு. ஒருவேள மார்க்கெட் ஓப்பனிங்லேயே இந்த லெவலுக்கு கீழ பிரேக் டவுன் ரெட் பாரா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பாரா இருக்குன்னா, வில் கம் டவுன் அப் டூ 25,800. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நெக்ஸ்ட் ரேஞ்சா வந்து 25,400 போறதுக்கு பாசிபிலிட்டி. ஒருவேள மார்க்கெட் கேப் அப் ஆயிட்டு, கேப் டவுன் ஆயிட்டு, இந்த ரேஞ்சுக்கு மேல மறுபடியும் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 25,250. இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ மார்க்கெட் வந்து இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த லெவல் கிட்ட போனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த லெவல்ட்ட வந்தா நம்ம என்ன பண்ணணுன்றத பார்த்தாச்சு. ஸோ டெஃபினட்டா மார்க்கெட் எந்த ஏரியால ஓப்பன் ஆகுது, எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து ரீடெஸ்ட் பண்ணுதுங்கிறத கேர்ஃபுல்லா பாருங்க. அங்க பிரைஸேஷன் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிரகாரம் முடிவெடுக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க சொல்ற அத்தனை விஷயமும் என்னோட ஓன் அனலைசிஸ் தான். நான் வந்து சொல்ற அனலைசிஸ மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட ஓன் அனலைசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ட்ரேட் பண்ணுங்க. சரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் பண்ணாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஸோ எப்பயுமே மணி மேனேஜ்மென்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.